அதாவது நண்பர்கள் இருக்குல்ல, நண்பன் அப்படின்னா நட்புங்கிறது வந்து எப்படின்னா ஒரு கணவன் மனைவி உறவு போல தான். எப்படி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்க முடியுமோ இருக்கணுமோ, அதுபோல தான் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான் இருக்க முடியுமோ, அதுபோல் நட்புங்கிறதும் உன்னுடைய தோழி யார், இவள் தான் என்னுடைய தோழி, அவ்வளோதான். எனக்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, யாராவது ஒருத்தரை தானே சொல்லுவாங்க. அதுபோல் ஒருத்தர் தானே சொல்லுவாங்க. ஒருத்தரை தான் நீங்கள் உங்கள் நண்பராகவே சொல்லணும். ஏன்னா ஒரு பெஸ்ட்டு இப்போ நண்பர், எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இதில் யார் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக அங்கே எழும். அதில் வந்து அப்போ நம்ம வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை போலுங்க, நாம் அப்போ வந்து இவர் தான் எனக்கு, இவன் தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கெல்லாம் அப்போ நாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை போலுங்க. அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நாம் பிடிக்கணும். ஏன்னா அதுதான் பெருமை. பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் பெருமையானது. ஃப்ரெண்டாக இருக்கிறது பெருமை கிடையாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும், அதுதான் பெருமை. அதனால் ஃப்ரெண்டுனாலே அது ஒருத்தர் தான் இருக்க முடியும். நிறைய நண்பர்கள்லாம் அவங்களுக்கு இருக்கவும் முடியாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இல்லாதப்போ நான் உனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுல உனக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. அந்த ஃப்ரெண்டுங்கிறது ஒரு ஸ்தானம், ஒரு கணவன் மனைவி போல் தான். எனக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்காங்கன்னு எப்படி சொன்னால் எப்படி ஒரு உங்களுக்கு யார் பெஸ்ட்டு மனைவின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னா இது ஒரு வாழ்க்கை துணை. நட்பு என்பது ஒரு வாழ்க்கை துணை. வாழ்வதற்கான துணை என்பது வந்து வெறும் கணவன் மனைவி மட்டும். வாழ்க்கை துணைன்னா என்ன? வாழ்வதற்கு உனக்கு நிறைய துணைகள் தேவை, நிறைய உறவுகள் தேவை. அது அப்பா அம்மா கூட உனக்கு வாழ்க்கை துணை தான். நீ வாழ்வதற்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் நட்பு அடிப்படையில் உனக்கு ஒரு துணை தேவை. நீ அதுக்காக நீ மற்றவங்க யார்கிட்டையுமே பழகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பழகணும். ஆனால் நண்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு ஒரு நண்பன் தான் இருக்க முடியும். அதுபோல் ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி தான் இருக்க முடியும். அதுதான் அந்த ஒரு தோழி தான் அவங்களுக்கு சிறந்த நண்பர், சிறந்த ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது, நட்பை தேர்ந்தெடுப்பது. சிறந்த ஒரு நிறைய எனக்கு நண்பர்கள் அப்படிங்கும்போது இதில் ஒரு யார் உனக்கு சிறந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்கல்ல. அப்போது பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதுதான் வந்து அதோடு நிறுத்திக்கோ. எல்லாரையும் நீ நண்பர்களாக சொல்லாத. அதனால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, பெருமையும் கிடையாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உனக்கு 10 நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார்? அவங்களுக்கு தான் அந்த பெருமை. இவ தான் என்னுடைய ஒரு பொண்ணு சொல்லலாம், இவள் தான் எனது சிறந்த தோழி, என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அவளுக்கு தான் அந்த ஃப்ரெண்டுங்கிறதுனால போகிற ஒரு பெருமை அவளுக்கு தான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கணும். அதனால் வந்து யாரும் வருத்தப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தேவையாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தேவை. எல்லாரையும் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லாது. அப்போ இந்த ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானம் இருக்குல்ல, அது அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கே கொடுத்துரு. நான் என்னுடைய ஃப்ரெண்டு. அப்போ பிரிகிறதா இருந்தால் பிரிஞ்சுக்கோங்க. ஏதாவது உறவில் பிரிவு இருக்குது, உன்னை விட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு யாராவது கிடைக்கிறாங்களா, அப்போ இந்த ஃப்ரெண்டை நீ வந்து கழட்டி விட்டு அங்கே போயிட வேண்டியதான். இது உறவில் சகஜம். அதனால் இவங்க நிரந்தரமாக கணவன் மனைவி உறவே அப்படி தானே. பிடிக்கலன்னா இன்னொருத்தர் பெஸ்ட்டாக உனக்கு கிடைக்கிறாங்கன்னா விட்டுட்டு போகும்போது அது நட்புலேயும் அது மாதிரி நடக்கணும். நட்புலையும் மற்றவங்களாம் உனக்கு தெரிஞ்சவங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரோ அவங்க தான் உனக்கு ஃப்ரெண்டு. மற்றவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. மற்றவங்கள வந்து உனக்கு தெரிஞ்சவங்க. அப்போ அவங்கள நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நம்ம அதை பற்றி யோசிப்போம். அது ஒரு கேள்வி தான். இப்போ தான் எனக்கு இப்படி தோணுது, ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்காங்க. யார் ஃப்ரெண்ட்ஸு, என்ன ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வேலை பார்க்க போகிறோம். ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க. பார்த்து பேசுகிறோமா? நம்ம தான் நிறைய பேரை பார்த்து பேசுகிறோமே. அப்போ அவங்களையெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறோமா? சொல்லி நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறோம். இவங்கெல்லாம் பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நம்மளே திருப்திப்பட்டுக்கிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. தனிப்பட்ட விஷயங்களை, ரொம்ப யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்வதற்கு நமக்கு ஒரு துணை தேவைப்படுது, பகிர்ந்து கொள்வதற்கு. எல்லா விஷயத்தையும் சுதந்திரமாக பேசுவதற்கு, அந்த கருத்து ஒருமித்த கருத்தோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு நட்பு தேவைப்படுகிறது. ஒருத்தர் போதும். ரொம்ப நிறைய பேர் உங்களுக்கு தேவையா அப்படின்லாம் இல்லை, ஒருத்தர் போதும். அதுக்காக மற்றவங்கள்ட்ட பழகக்கூடாது அப்படின்றது. இப்படி எல்லாருமே தினம் ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் வந்து பழகிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், பகிர்ந்துக்கிட்டே இருக்கணும்.
இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க தான் ஃப்ரெண்டு, அவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கிடையாது. நிறைய ஃப்ரெண்டு எனக்கு 10 பேர் தெரியும், அல்லது 10 பேர் தெரியும்னு சொல்லு, ஆனால் எனக்கு 10 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. 10 நண்பர்கள், எனக்கு ஒரு நண்பர் தான். எப்படி எனக்கு வந்து எனக்கு 10 பேரை தெரியும், 10 பெண்களை தெரியும் அப்படின்னா அதில் ஒருத்தர் தான் உனக்கு மனைவியாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஏன்னா இது இந்த உறவு இருக்குல்ல, நட்புங்கிற ஒரு உறவு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த உறவுக்கான முக்கியத்துவத்தை நாம் உணரணும். அதை உணராமல் நிறைய நண்பர்களே இல்லாமல் இருக்காங்க. எது நண்பர்னே தெரியாமல் இருக்காங்க. எது நண்பர் பார்த்து பேசிட்டாலே நண்பர்னு நினைக்கிறேன். அலுவலக உறவு வேற, நீ தனிப்பட்ட முறையில் உன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு, உனது கோபத்தை அல்லது எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு உனக்குன்னு ஒரு உறவு, அதுதான் நட்பு. அது ஒருத்தராக தான் இருக்க முடியும். இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிற இடத்துல ஒருத்தராக தான் இருக்க முடியும். அப்போ அதுதான் ஃப்ரெண்டுங்கன்னா அதுதான் உனக்கு யார் ஃப்ரெண்டுன்னா இதுதான், இவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவருக்கு யார் ஃப்ரெண்டுனா அவர் தான் ஃப்ரெண்டு. ஒரு கணவன் மனைவி போல தான். ஒருத்தர் தான் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னா, அப்போ நீ அந்த ஒருத்தரோட நிறுத்திக்கோ. ஃப்ரெண்டுங்கிற அந்த ஸ்தானத்தை என்னுடைய நண்பன் இவன், அவனுடைய நண்பன் அவன். இப்போ அதாவது அவருடைய மனைவி அது, இவளுடைய கணவன் அது அப்படின்றாங்கல்ல. இவனுடைய மனைவி இது, அவனுடைய மனைவி அது, அந்த பொண்ணு. அதுபோல் வந்து அந்த பொண்ணோட கணவன் அவன், இந்த பொண்ணோட கணவன் இவன் அப்படி நம்ம சொல்கிறோம்ல. அதுபோல் இவனுடைய நண்பன் இவன், அவனுடைய நண்பன் அவன். அல்லது இவளுடைய தோழி இவள், அவள் வந்து யார், அது அவளுடைய தோழி. சரி, இவள் யார், இவ வந்து அவளுடைய தோழி. அப்போ இவளுக்கு இந்த நிற்கிறாள் எந்த பக்கமா, இவளுடைய தோழி யார், அந்த கடைசியில் நிற்கிறா பாருங்க, அவளுடைய தோழி. இந்த மாதிரி அந்த தோழிங்கிற அந்த ஸ்தானத்தை நீ ஒருத்தருக்கு கொடு, ஒருத்தருக்கு மட்டுமே கொடு. மற்றவங்களாம் தெரிஞ்சவங்க, மற்றவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. எங்கள் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டா வருத்தப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏன் நிறைய பேர் எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னால் அவங்க மனசு வருத்தப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 10 எனக்கு மனைவிகள் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, எல்லாத்தையும் பார்த்து பரிதாபப்படுறான். எங்கள் மனைவி, நீ என்னுடைய மனைவி இல்லைன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவ, அதனால் நான் உன்னையும் மனைவி ஆக்கிக்கிட்டேன். நீயும் என்னோட மனைவி இல்லைன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவேன்னு சொல்லி உன்னையும் நான் மனைவி ஆக்கிக்கிட்டேன். ஏன்னா உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, அதனால் சரி நீ வருத்தப்படக்கூடாதுக்காக நீயும் என்னுடைய மனைவி தான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு தான் நிறைய 10 மனைவி, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை சேர்த்துக்கிறது. ஒன்றிற்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை அப்படி தான் வரும். இந்த பரிதாபம் தான் காரணம். ஐயோ வருத்தப்படுவா அந்த மாதிரி. அதுபோல் நட்புங்கிறது கூட இப்போ அந்த நட்புங்கிறது கூட ஒன்றிற்கு மேற்பட்ட ஏன் பரிதாபம், அதாவது நீ என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு இவ தான் அப்படின்னு சொல்லும்போது, இவர் தான் அல்லது இவன் தான் சொல்லும்போது மற்றவங்களாம் வருத்தப்பட தானே செய்வாங்க. ஓ உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவனா, அப்போ நான் இல்லையா, அப்போ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன். அந்த கோபம் வருதில்ல, அப்போ நமக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேணும்னு தோணுதில்ல. அப்போ ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்தையே நீ அவங்களுக்கு மட்டுமே கொடுத்துரு. உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவங்க அப்படின்னா அப்போ என்ன எதுக்கு நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற, என்ன எதுக்கு நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. நான் இருந்தால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருக்க ஆசைப்பட்றேன். ஃப்ரெண்டுன்னு இருந்தால் எனக்கு நான் யாருக்காவது ஒருத்தருக்கு நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி மற்றவங்களும் நான் உனக்கு தெரிஞ்ச ஆள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கணும். நான் உனக்கு தெரிஞ்சவர் தான், உனக்கு நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்டுங்கிற அந்த ஸ்தானத்தை நான் யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்குறேன், ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து நான் இப்படித்தான் வந்து இருக்க முடியும் நிறைய பேர். ஏன்னா நட்போட அவசியம் தெரியாமல் வெறும் கணவன் மனைவியாக மட்டும், அதுதான் கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம், கணவன் மனைவி உறவு தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கணவன் மனைவி கல்யாணங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு நடந்துருது. ஆனால் எல்லாரும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டோடு இருக்காங்களான்னா இல்லை. பெஸ்ட்டு ஃப்ரெண்டோடு இருக்காங்களா, எல்லாரும் எனக்கு நிறைய பேர் தெரியும்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா அப்படி யாரும் கிடையாதுங்க அப்படின்றாங்க. அதனால் ஃப்ரெண்டு அப்போது இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரெண்டுன்னா உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக உனக்கு ஒருத்தர் இருக்கணும், அதுதான் ஃப்ரெண்டே. ஃப்ரெண்டுனாலே அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். இப்போது மனைவியை நீ எப்படி தேர்ந்தெடுக்கிற, ஒரு ஆண் வந்து தனது மனைவியை பெஸ்ட்டு, அதனால தான் நான் மனைவின்றான். எனக்கு பெஸ்ட்டு மனைவி இவங்க தான், 10 பேர் எனக்கு மனைவியாக இருக்காங்க, 10 ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆனால் இவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு 10 மனைவிகள் இருக்காங்க, ஆனால் இவ தான் எனக்கு பெஸ்ட்டு மனைவி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது வந்து சரி கிடையாதுல்ல. அது மாதிரி
அதனால தான் இப்போது நட்போட அவசியத்தை நான் சொல்கிறேன். எனக்கு அப்போது உனக்கு ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இப்போ உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உனக்கு யாருமே இல்லையா அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்டே இல்லை. இப்போது ஒருத்தருக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 10 பேரை தெரியும், ஆனால் யாரும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு தான் அர்த்தம். ஃப்ரெண்டே இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ எனக்கு 10 பெண்களை நான் மனைவியாக வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் யாருமே எனக்கு பெஸ்ட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? உனக்கு மனைவியே இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் இவ தான் என்னுடைய பெஸ்ட் மனைவி. 10 மனைவிகள் இருக்காங்க, இவ தான் என்னுடைய பெஸ்ட் மனைவி அப்படின்னா அவளை தான் நீ மனைவியாக வச்சுக்கணும். மற்றவங்களெல்லாம் கழட்டி விட்டுரு. ஒருத்தருக்கு தான் ஒருத்தர் தான் அந்த ஸ்தானத்தை அவங்களுக்கே கொடுத்துரு. நம்ம ஷாஜகான் வந்து என்ன பண்ணார்? அவருக்கு 11 மனைவிகள். அதில் ஒருத்தர் தான் அந்த மும்தாஜ். அவளை தான் அவர் வந்து பெஸ்ட்டாக நினச்சார். அவளை தான் அவர் காதலிச்சார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? மற்றவங்களெலாம் கழட்டி விட்டு அவளையே நீ உன் காதல் உன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுத்துருக்கணும். அதுதானே சரி, தேர்ந்தெடுத்துருக்கணும். அப்போ அவர் பண்ண தப்பு என்னென்னா, இப்போ நிறைய பேர்த்த வச்சுக்கிட்டு நீ தான் என்னுடைய பெஸ்ட் மனைவின்னு சொல்லிட்டார். எனக்கு 10 மனைவிகள் இருக்காங்க, அதில் எனக்கு பெஸ்ட்டு இவங்க தான், அவங்களுக்காக தான் இந்த தாஜ்மஹாலை கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி நீங்கள் வந்து நண்பர்கள்னு சொல்கிறீங்களா, நண்பர்னாலே அது உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், ஒருத்தர் தான் இருக்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கணும். இதுதான் வந்து நட்புக்கான. அது மாதிரி ஒரு தோழின்னு ஒரு பெண்கள்னால் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவ தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவளுக்கு தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே, அந்த ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்தை கொடு, அந்த அங்கீகாரத்தை கொடு. ஒரு கணவன் மனைவி உறவு போல தான். எனக்கு இவன் தான் கணவன், எனக்கு 10 கணவன் இருக்கான், அதில் இவன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை வந்து அவனுக்கு தாங்க முடியாதுல்ல. நான் தான் பெஸ்ட்டா? அப்போ 10 மற்ற பேர் 9 பேர்லாம் உன்னுடைய கணவன், அதில் நான் வந்து பெஸ்ட்டா அப்படின்னா எப்படி இருக்கும்? அது அந்த கணவனுக்கே கஷ்டமாக இருக்கும்ல. அதுபோல் எனக்கு 10 ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆனால் இவன் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கே கஷ்டமாக இருக்கும். உனக்கு 10 ஃப்ரெண்டு இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் நான் பெஸ்ட்டாக நான் இருக்கேனா அப்படின்னா அதில் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. அதில் வந்து கவலை தான். உனக்கு 10 பேர் இருக்காங்க இப்போ அப்படின்ற அப்போ சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நட்பில் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு 10 ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போதே அந்த நட்பில் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். இவன் தான் நிறைய ஃப்ரெண்டு இருக்கான், நம்மளை பற்றி அங்கே சொல்லுவாரோ அப்படின்னு அங்கே சொல்லுவாளோ அப்படின்னு அங்கே சொல்லுவானோ, அவங்ககிட்ட சொல்லுவானோ நம்மளை பற்றி அப்படிங்கிற யோசனைலாம் இருக்கும். இவனை நம்பி எதையாவது சொல்லலாமா வேண்டாமா, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறத மாற்றிக்கிடுவானோ, ஒருவேளை நாம் பெஸ்ட் இல்லையோ வேறு யாராவது பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுருக்கானோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் வந்துடும். அதனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதோடு நிறுத்திக்கோ, அவங்க தான் அவன் ஃப்ரெண்டு. அப்படி ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாமல் நிறைய பேரை தெரியும், ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக யாருமே இல்லை அப்படிங்கிறவன் தான். ஒரு கூச்சம், ஒரு ஈகோ, ஒருத்தரை எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிறது அப்படிங்கிற கூச்சம் தான் நிறைய பேருக்கு நண்பர்களே இல்லாமல் போகிற காரணம். அது மாதிரி இப்போ ஆண் பெண் கணவன் மனைவி உறவுலேயே அவங்க கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, உடலுறவு வச்சுக்கிறாங்க, ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது. அது அப்படின்னு இருக்கும்போது ஆணுக்கு இடையிலையும் பெண்ணுக்கு இடையில அந்த நட்பில் ஏகப்பட்ட ஈகோ இருக்கும். ஏகப்பட்ட ஈகோ பயங்கரமாக இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவு எவ்வளோ அது முக்கியமோ அதுபோல் நட்பும். அதனால் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். எப்படி ஒருவருக்கு ஒருவர் தான், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்க முடியும், அப்படி தானே இருக்கணும். அதுபோல் நண்பர்களும் அப்படி தான் இருக்கணும். அப்போ அப்போ நட்புங்கிறது ஒரு ஜோடி தான். உனக்கு யார் அப்போது உனக்கு யார் ஜோடி? உன்னுடைய ஜோடி. நட்புன்னா என்னுடைய நண்பன் அவன், என்னுடைய தோழி இவ. அப்போ 10 ஜோடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 நண்பர்கள். ஒரு நண்பர்கள்னால் என்னது? 2 பேர் சேர்ந்தது ஒரு நண்பர்கள், ஒரு ஜோடி. இது மாதிரி 10 பேர் அந்த மாதிரி சந்தித்து பேசுகிறாங்க. இது மாதிரி தான் நட்புக்கும் கற்பு இருக்குது. உண்மையாக இருக்கணும். எல்லாரையும் நண்பர்னு சொல்லாத. எல்லாரையும் நீ உன்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழி, எனக்கு 10 தோழி இருக்காங்க, நிறைய பேருக்கு. அதில் வேறு பெருமை, இதில் வேறு போட்டி வந்துடுது. என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு போட்டி வந்துடுது. எனக்கு நிறைய தோழிகள் இருக்காங்க. யார்? உனக்கு 10 பேர் தானே, எனக்கு 12 பேர். அதில் கவனம் போயிடுது. இது எப்படின்னா, எனக்கு பல பெண்களை தெரியும், நான் நிறைய பெண்களை உஷார் பண்ணி வச்சுருக்கேன், அதுபோல் எனக்கு நிறைய ஆண்களை தெரியும், நிறைய பேர்த்த நான் வந்து என் வலையில் மடக்கி போட்டிருக்கேன்னு ஒரு பொண்ணு சொன்னால் அப்படி இருக்கும். அதுபோல் தான் உன்னோட நிறுத்திக்கோ. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. மற்றவங்கள்ட்ட நீ பழகலாம், பேசலாம், ஆனால் அவங்க தெரிஞ்சவங்க. எப்படி அம்மாங்கிறவங்க எப்படி ஒருத்தர் தானே இருக்க முடியும்? அது அப்பாங்கிற ஒருத்தர் தானே இருக்க முடியும். அதுபோல் மனைவிங்கிறவங்க ஒருத்தர் தானே இருக்க முடியும்.
கணவன்கிறவங்க ஒருத்தர் தானே இருக்க முடியும். அதுபோல் நட்புங்கிறதும் ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களா, அவங்க தான் அந்த ஒருத்தரோட நிறுத்திக்கோ. ஃப்ரெண்டுங்கிறதே ஃப்ரெண்டுனாலே பெஸ்ட்டு தான், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். மற்றவங்களெல்லாம் ஒஸ்ட்டு ஃப்ரெண்டா? அப்போ அதுவே அசிங்கப்படுத்துறது தானே. இவன் தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, மற்றவங்களாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதே ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது தானே. எனக்கு இவர் தான் பெஸ்ட்டு, எனக்கு இவ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, மற்றவங்களாம் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னா அது மற்றவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி தானே. அதனால் இந்த மற்றவங்கள வந்து அவமானப்படுத்துறது. அதனால் அப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டுக்கூடாது. சொல்லுங்கள் தோழர் அப்படின்னு எல்லாரையும் தோழர்னு கூப்பிடுறது அப்படிலாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஐயான்னு கூப்பிடலாம். ஒரு பெண் ஒரு ஆண்னா ஐயான்னு கூப்பிடலாம் மரியாதைன்னு. தோழர்னால் அது எனக்கு வேறு என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். என்னுடைய ஃப்ரெண்டு இவர் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவர் தான் ஃப்ரெண்டு, அதுக்கு மேலே வேறு ஒருத்தரும் கிடையாது. அப்போ இந்த நிறைய பேரை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணுங்கிற அந்த போட்டி இருக்குது பாருங்கள், அது இப்போ இல்லாமல் போகுது. அது ஒரு போட்டி, அது ஒரு பெருமையாக சொல்லிக்க. எனக்கு நிறைய பேர் தெரியும்னு சொல்லு, ஆனால் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லாத. நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒரு போட்டி, அது நல்லது தான். ஆனால் நிறைய பேர் தெரியும் பாருங்கள், அதில் உங்களுக்குள்ள அண்ணன்கள் இருப்பாங்க, தம்பிகள் இருப்பாங்க, அக்காக்கள் இருப்பாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி அந்த மாதிரி தாத்தா இப்படி நிறைய பேர் தெரியுங்கிற அந்த லிஸ்ட்டில் இந்த மாதிரி பல உறவுகளும் இருக்குது, நட்பு இருக்கும் அந்த மாதிரி. அதனால் நட்புன்னா அதுக்கும் கற்பு இருக்குது, உண்மை இருக்குது, அது ஒருத்தராக தான் இருக்க முடியும். அந்த ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்காங்க இந்த உலகத்தில். பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா என்ன? ரொம்ப ஈகோ இல்லாமல் அன்பு செலுத்துகிற ஒரு உறவு. நீயா நானா அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் விட்டு கொடுத்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு உதவி செய்து இருக்கிற ஒரு உறவு தான் அந்த நட்பு என்பது.